வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல் குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டூப்ளிகேட்ஸ் வேல்யூவை எப்படி ஃபைண்ட் பண்றது, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒன்று எடுத்துப்போம். ரைட், இப்போ எனக்கு இந்த காலம்ல டூப்ளிகேட் வேல்யூ என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரோஸ்ல இங்க டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செலக்ஷன் பண்ண காலம்ல இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் காட்டும். ஸோ இங்க எனக்கு காட்டிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ இந்த டூப்ளிகேட் வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க அபிராமி அஜித் குமார் இருக்கு, அகைன் இங்கேயும் அதே நேம் இருக்கு. எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க டேட்டால ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு என்ன ஆயிடும், 2 duplicate values found and removed. So 12 unique values remaining. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அந்த ரெண்டுமே போயிட்டு பேலன்ஸ் யூனிக் வேல்யூ மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பட் டேபிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்டையர் ரோவே நம்ம டெலிட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டூப்ளிகேட் வேல்யூவை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதை கண்டுபிடிக்காமலே ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்தீங்கனாலும் அது ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ன்றது என்னன்னா டூப்ளிகேட் வேல்யூவை அது ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை செலக்ஷன் பண்றோம், ரிமூவ் டூப்ளிகேட்னு கொடுக்குறோம். கொடுத்தா பாருங்க எல்லா ஹெட்லைனும் வந்துருச்சு. எதை பேஸ் பண்ணி நீங்க அந்த ரோவையே டெலீட் பண்ண போறீங்க, அதாவது டூப்ளிகேட் இருக்கக்கூடிய ரோவை டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? பட் இப்போ நீங்க இதை கொடுத்தாலே இங்க ஒர்க் ஆகும். இருந்தாலும் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஸோ உங்களுக்கு தெரியணும் இல்லையா, பார்த்த உடனே ரோ எது போச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் என்ன பண்றேன், சும்மா கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஹோம்ல டூப்ளிகேட் வேல்யூ எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ சேம் கோல்டு 9 சேம் வேல்யூ. ஸோ இது எல்லாமே சேம் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரோ வந்து இங்க டெலீட் ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செலக்ஷன் பண்றோம், டேட்டால ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறோம். எதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போறீங்கன்னு கேக்குது. நான் என்ன பண்றேன், நேமை பேஸ் பண்ண போறேன். ஸோ நேம் தவிர இங்க அன்செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும். ஸோ நேம் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ கொடுத்தனா பாருங்க, 2 duplicate values found and removed. So 12 unique values is remaining. ஓகேவா? நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு டூப்ளிகேட் வேல்யூல என்டையர் ரோவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய டேபிள். ரைட்? ஸோ இந்த டேபிள்ல நம்ம டூப்ளிகேட் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்போ பாருங்க, இங்கேயும் அபிராமி இருக்கு. ஸோ 2ஆம் தேதி சேல் பண்ணிருக்காங்க, கோயம்புத்தூர் கோல்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அபிராமி இருக்கு, சேம் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் கோல்டு, அதே 9 வேல்யூ. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து டூப்ளிகேட் நமக்கு தெரியும். ஸோ இதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்க பாருங்க, அஜித்ன்றவர் 3ஆம் தேதி சேல் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர் கோல்டு. பட் இங்க அஜித் 8ஆம் தேதி சேல் பண்ணுது கோயம்புத்தூர்ல சில்வர். ஸோ அப்ப இது வேற டேட்டா, இது வேற டேட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து இப்போ டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இதையும் டூப்ளிகேட் காட்டும், இதையும் டூப்ளிகேட் காட்டும். ரிமூவ் பண்ணா நமக்கு செகண்ட் டேட்டா போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி நமக்கு போகக்கூடாது. ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரோ ஃபுல்லாவே யூனிக்கா இருந்தா மட்டும்தான் அதை டூப்ளிகேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன வழி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ண போறது இல்ல, கண்டிஷன் ஃபார்மேட்டிங்லாம் போகல, டைரக்டாவே டேட்டால போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் நான் கொடுத்தேன்னா அது எல்லா ஹெட்லைனுமே எனக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எப்பவுமே செலக்ஷன் பண்ணிட்டு கொடுங்க.
அந்த ஹெட்லைன்லாம் உங்களுக்கு கரெக்டா காட்டும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க அன்செலக்ட் கொடுத்துட்டு நான் நேம் மட்டும் பேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது தப்பாயிடும். ஸோ நேம் மட்டும் பேஸ் பண்ணா இந்த அஜித் குமாரோடைய டேட்டா இருக்கும், இந்த அஜித் குமாரோட டேட்டா போயிடும். பட் சில்வர் சேல் பண்ணது தெரியாம போயிடும், கோல்டு இது மட்டும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்ப எல்லாத்தையுமே எனக்கு யூனிக்கா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த டிக்கை நீங்க ரிமூவ் பண்ண கூடாது. ஸோ நேம், டேட், ரீஜன் இது எல்லாமே யூனிக்கா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லுது. பட் சீரியல் நம்பர் யூனிக்கா இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ சீரியல் நம்பர் நம்ம போட்டிருக்கோம், அதனால நான் என்ன பண்றேன், சீரியல் நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் எனக்கு ஒன்னா இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண, நமக்கு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தா 11 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட். ஸோ அப்படி இருந்தும் எல்லா டேட்டாவும் சேமா இருக்கிறது 11 டேட்டா இருந்திருக்கு, அதை வந்து அது என்ன பண்ணிடுச்சு, ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ 52 யூனிக் வேல்யூஸ் ரிமைன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்க இருந்து அபிராமி இங்க இருக்கு, பட் இங்க இருந்து அபிராமி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அஜித் குமார் பாருங்க, தேர்ட் கோல்டுன்றது இங்க இருக்கு, சேம் அஜித் குமார் 8th சில்வர்ன்றதும் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே சேமா இருக்கிற அந்த ரோ மட்டும் தான் இங்க என்ன இருக்கு, நமக்கு ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இதே மாதிரி டேபிள் இருக்கு, பட் அந்த டேபிள்ல எனக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் ரிமூவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நேம் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ல எனக்கு இங்க அஜித் இருக்காரு, இங்க அஜித் இருக்காரு, இவர் போகணும். பட் என்டையர் ரோவே போயிடக்கூடாது, ஏன்னா என்டையர் ரோ வந்து இந்த டேபிளும் போயிடும். கரெக்டுங்களா? ஸோ இங்க இருக்கிறது ரிமூவ் பண்ணா சேம் இந்த ரோவும் போயிடும் அப்படின்ற பயம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை மட்டும் செலக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா செலக்ஷன் பண்ணணும். செலக்ஷன் பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா அது என்டையரா எடுத்துக்கும், இல்ல ஃபுல் செலக்ஷன் பண்ணாலும் தப்பாயிடும். இது மட்டும் நீங்க செலக்ஷன் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலம் தான் காட்டும். இங்க ஓகே கொடுக்குறேன். இங்க போகும்போது நமக்கு இங்க பாருங்க சீரியல் நம்பர் 20 வரைக்கும் இருக்கு, அது எதுவுமே ஆகாது. ஓகே கொடுத்துடலாமா? கொடுத்தாச்சு. கொடுத்தா 4 டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்து நமக்கு போகுது. ரைட்? ஸோ 12 யூனிக் இருக்கு. ஸோ இங்க இருந்து 4 நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இந்த டேபிளுக்கு நமக்கு எந்த வித அஃபெக்டும் ஆகல. ரைட்டா? இது இருந்த மாதிரியே இருக்கு. ஸோ அப்ப செலக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியரா கிடைச்சிருக்கும், எப்படியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணிட கூடாதுன்றதுக்காகவும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸல் உடைய ஒவ்வொரு லிங்க்குமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் போங்க, உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.